வாங்க இந்த மாதிரி ஒரு அழகான பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம், அதை எவ்வளோ நேரம் காய வைக்கணும். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது நம்ம பயப்பட தேவையில்ல போயிடுமான்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் கூட யூஸ் பண்ணலாம். ரெண்டாவதாக நம்ம எத்தனை வாட்டி ப்ரஷ் போட்டாலும் இது போகாது. இதனோட பெயிண்டிங் பேர் ஃபேப்ரிக் பெயிண்ட்டு. இந்த பெயிண்ட் கேட்டு நீங்கள் என்ன கலர்ஸ் வேணாலும் இருக்கும், அந்த கலர்ஸ் வாங்கிக்கோங்க. இதுக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது இது உருட்டு ப்ரெஷ்ஷு. இந்த உருட்டு ப்ரெஷ் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா 0 சைஸ் ப்ரெஷ், இந்த ப்ரெஷ் 2 இருந்தாலே ஓகே. அப்புறம் பட்டை ப்ரெஷ் இந்த மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி தனித்தனியாக ப்ரெஷ்ஷு பெயிண்ட்டை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எந்த மாதிரி கலரிங் தேவைன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெயிண்டிங்கோட ஸ்டாப் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் பெயிண்டிங் மட்டும் பண்ணிவிட்டு விட்டு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெகுலர் யூஸ் பண்ணலான்னா பெயிண்டிங்கோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் நீட்டாக அழகாக ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரியான கிளாத்தாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆரி யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் பீடு. இந்த சுகர் பீடு நீங்கள் ஆரி தெரிஞ்சால்